ஹலோ ஹலோ சுந்தரி, நான் அத்தை பேசுறேன். சொல்லுங்க அத்தை. நாளைக்கு நானு மாப்பிள்ளை மீனா 3 பேர் ஊருக்கு போறோம். மாப்பிள்ளைக்கு ஏதோ 10 நாளைக்கு அங்க வேலை இருக்குதா, அதெல்லாம் வரும். நீ மாப்பிள்ளைக்கு ரூம் ரெடி பண்ணு, சரியா? சுந்தரி சுந்தரி, லைன்ல இருக்கியா இல்லையா? சரிங்க அத்தை, ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன் அத்தை. சுந்தரி சுந்தரி, வாங்க அத்தை, வாங்க அத்தை, வாங்க தம்பி, வாமா. நான் சுந்தரி, எப்படி இருக்க? நாங்க நல்லா இருக்கோம் அத்தை. நீங்க தான் மீனா வீட்டிலே போய் செட்டில் ஆயிட்டீங்க, இந்த பக்கமே வரமாட்டீங்க. என் மாமியார் ஊருக்கு போயிட்டு தானே அம்மாவை கூப்பிட்டேன், இல்லைன்னா அம்மா இங்கே தானே இருந்திருப்பாங்க. ஐயோ, நீ தப்பா எதுவும் நினைச்சுக்காதும்ல, நான் எதுவும் தப்பா சொல்லல. வந்தோன்னு சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த சுந்தரி, அவங்களுக்கு ரூம் ரெடி பண்ணிட்டியா? ரூம் ரெடி பண்ணி வச்சா அத்தை. மீனா, மாப்பிள்ளை கூட்டிட்டு போய் குளிச்சுட்டு வா, வந்து சாப்பிடலாம். சுந்தரி, நீ போய் டிஃபன் ரெடி பண்ணுமா? சரிங்க. ஆளுங்க பாக்குறதுக்கு ஒல்லியா தான் இருக்காளுங்க, ஆனா 10 இட்லி தின்வளக. இனிமேட்டு சமைக்கிறதுலே தான் பொழப்பு ஓட போகுது. சோத்தாக்கா, குழம்பு வைக்க, பாத்திரம் தேக்க, இதே தான் இருக்க போகுது. இந்த 10 நாளைக்கு என்ன பாடுபட போறதுன்னா எனக்கே தெரியல. இந்த மாமியார் கழுவி வேறு சும்மாவே இருக்க மாட்டேன். இது செஞ்சியா, அது செஞ்சியா, அது கழுவுனியா, இது பண்ணியா, ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். எனக்கு வர ஆத்திரத்துக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிடலாம் போல இருக்கு. சுந்தரி, டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சா அத்தை? சீக்கிரம் எடுத்துட்டு வா, மாப்பிள்ளை வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாரு, அவர் வெளியே போகணுமா. சரிங்க அத்தை, நீங்க போங்க அத்தை, நான் எடுத்துட்டு வரேன். அசைஞ்சு வராம சீக்கிரமா வா. நம்ம வெளியே போய் சாப்பிட்டுக்கலாமா? அப்புறம் போறதுக்கு டைம் ஆயிடும். இருங்க, எதுக்கு காசு வீண் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் நேரம் இருங்க, சாப்பிட்டுட்டு போகலாம். என்னம்மா, உன் மருமக டிஃபன் செஞ்சிருச்சா? இவர் வேற டைம் ஆயிடுச்சு, போகலான்னு சொல்றாரு. இருடி, செஞ்சிட்டு இருக்கா, வா அந்த சாப்பிட்ற ரூம்ல போய் உட்கார சொன்னா, போய் உட்காரலாம் வா. வாங்க மாப்பிள்ள, சாப்பிடுவாங்க. சுந்தரி, உட்காந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, வராளா பாரு. ஏம்மா, நாங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம் சொன்னோம்ல, நீ சொன்ன கேக்குறியா? உட்காந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, என்னதான் பண்றாங்களோ தெரியலையே. இருடி, அவ தனியால வேலை செய்யறாள, கொஞ்சம் தான் பொருள் கொண்டு வருவான். ஏமா, நீ கூட மாட இருந்து வேலை பாக்குறது? அடிப்பாவி, எனக்கு வயசாச்சு, உட்காந்து நிக்க முடியல, நின்னா உட்கார முடியல. ஏன் உடம்பு அப்படி இருக்கு, என்ன போய் வேலை பார்க்க சொல்ற? ஏன் நீ கூட மாட இருந்து வேலை பாக்குறது? அம்மா தாயே, தெரியாம சொல்லிட்டேன். நான் எதுக்கு போய் வேலை பார்க்கணும்? உன் மருமகன் நான் இருக்கிற 10 நாள் வந்து சோறாக்கி போட்டோம். அவ சோறாக்கி போட நான் திங்க இப்படியே தான் இருப்பேன். என்னமே, நான் கொஞ்ச நேரம் கூட பொறுக்க மாட்டேன். படப்படம் பொறிஞ்சு தள்ளுற, இரு அவங்க வருவாங்க. வரா அமைதியா இரு. இந்தாங்க தம்பி, சாப்பிடுங்க. தாங்கக்கா. இரும, நான் உனக்கு போய் எடுத்துட்டு வரேன். என்னங்க, நீ வெறும் இட்லி வடை மட்டும் தான் செஞ்சீங்களா? இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க மீனா, மதியம் முட்டை மீன் கறியெல்லாம் ஆக்கி வைக்கிறேன். இங்க பாருங்க, நீ நான் ஒன்றும் டயட்ல இல்லை, எனக்கு 2 இட்லியும் பத்தாது, ஒரு 5 இட்லி போட்டு எடுத்துருவாங்க. 5 இட்லியா? 5 இட்லி உனக்கு 10 இட்லி கொடுத்தா கூட பத்தாதுடி. இருமீனா, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னம்மா, உன் மருமங்க நக்கலா சொல்ற மாதிரி இருக்கு. இந்தா மீனா, நல்லா சாப்பிடு. சாப்பிட்றேன் சாப்பிடுங்க அத்தை. சாப்பிட்றேன் மருமகளே. சூப்பரா இருக்குக்கா, எங்க அம்மா செஞ்ச மாதிரியே இருக்கு. ரொம்ப டேஸ்டா செஞ்சிருக்கீங்க. நல்லா சாப்பிடுங்க தம்பி. வேணும், 2 இட்லி எடுத்துட்டு வரட்டுமா? இல்லக்கா, வேணாம், இதுவே போதும் எனக்கு. ஹலோ, என்ன ரொம்ப தான் புகழுறீங்க? ஒரு நாள் கூட நீங்க என்ன இப்படி புகழ்ந்ததே கிடையாது. ஏன் நான் செஞ்ச சாப்பாடு உங்க அம்மா செய்யற சாப்பாடு மாதிரி இருக்காதா? நீ செய்யற சாப்பாடு எங்க அம்மா செய்யற சாப்பாடோட சூப்பரா இருக்குமா, அதனாலதான் உன்னை புகழணும் தோணவே இல்லை எனக்கு. தோணாது. ஐயோ அப்பா, தப்பிச்சுட்டா சாமி. வேற ஒருத்தவங்க வீடா இருக்கனால நம்ம பேச்சோடு முடிச்சுக்கிட்டா, இல்லைன்னா அடிதடிதான் நடக்கும். எப்ப வருவாங்க சுந்தரி? 3:30 விட்டுருவாங்க அத்தை. இங்க 4:30 வந்துருவாங்க வீட்டுக்கு. அத்தை, இன்னும் 2 இட்லி எடுத்துட்டு வரட்டா? எனக்கு வேண்டாம்மா, மீனாக்கு வேணும்னா கேளு. எனக்கு இன்னும் ஒரு 5 இட்லி எடுத்துட்டு வாங்க நீ. பாவி மக, தின்னே சொத்து அழிச்சிருவா போல இருக்கு. இது வயிறா இல்ல பானையா? இருமீனை எடுத்துட்டு வரேன்.
இந்த மீனா மேலே வைக்கிறேன் எடுத்துக்கோ. வேற எதாச்சும் வேணுமா மீனா உனக்கு? போதும் எனக்கு, வேற எதுவும் வேண்டாம். அப்பா போதும்னு சொல்லிட்டாடா சாமி. அத்தை எனக்கு அடுப்பில் வேலை இருக்கு, நீங்கள் சாப்பிடுங்க,